டிடிவி தினகரன் அங்கே போனது பெரிய ப்ளஸ்ஸு. ஊழலை ஒழிச்சுக்கிட்டு இருக்கிற பாஜக ஊழல்வாதியை பக்கத்தில் உட்கார வச்சிருக்குன்னு சொல்லுவோம். இன்னும் பெண்டிங்கில் இருக்குது, நிலுவையில் இருக்குது டிடிவி தினகரனோட கேஸு. டெல்லி சிபிஐ, டெல்லி போலீஸு, இடின்னு எல்லாம் வழக்கு போட்டு ஜெயிலுக்கு அனுப்பிச்சு விட்டது பாஜக. வெக்கம் இல்லாமல் ஒரு மூஞ்சில் போய் உட்காடுறீங்களே, நீங்கள் ஏதாவது எதை தீங்கிறீங்கன்னு நம்ம கேட்க முடியும். ஊழலை ஒழிக்கிற லட்சணத்தை தான் நீங்கள் பக்கத்தில் இவர் பாஸ்கர், விஜயபாஸ்கர் பக்கத்தில் உட்கார வச்சிருக்கீங்களான்னு கேட்க முடியும். சூப்பராக நம்ம கேட்க முடியும். இவங்க எல்லாரையுமே ஜெயிலுக்கு அனுப்புனது பாஜக. திமுக மேலே இடி கேஸ் இருக்குது, ஆனால் ஒன்றும் திமுகவனும் பாஜகவோட உறவாடலை. நான் நீ என்ன வேணாலும் பண்ணிங்கன்னு அவங்க தனியாக நின்றுக்கிறாங்க, ஃபைட் பண்ணுறாங்க. இங்கே அப்படி இல்லை, மிரட்டி உட்கார வச்சிருக்கிறாங்க. இங்கே மிரட்டி உட்கார வச்சிருக்காங்க. நான் காத்திருந்து இளவு காத்த கிளி மாதிரி எவனுமே வராமல் தனியாக சோலவா நிற்கிறாரு விஜய். இவர் வந்தால் இவர் தான் 3வது விசேஷன்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. தனியாக நின்றுக்கிட்டு இருக்காரு, சீன்லேயே இல்லை. ஆல்ரெடி 8% வச்சுருக்கிறவங்க ரொம்ப தைரியமாக இருக்கிறாங்க. நமக்கு அதே 8 வந்தாலும் பரவாயில்லன்னு ஓடுறாங்க. 3 பேர் தான் இங்கே இருக்கிறாங்க. நீங்கள் அவருக்கு நான் ஃபேக்டோட சொல்கிறேன், ஒரு தெருவில் எத்தனை தாவேகா உறுப்பினர்கள் இருக்காங்கன்னு கூட அந்த பகுதியில் இருக்க ஆளுக்கே தெரியாது. ஒரு ஏரியாவில் எத்தனை தாவேகா உறுப்பினர்கள் இருக்காங்கன்னு அந்த பகுதி செயலாளருக்கே தெரியாது. திடீர்னு வருவான், நானும் தாவேகா தான், நான் உன்னை பார்த்தே இல்லையே, நான் ஃபோனில் சேர்ந்தேன் அப்படின்னுவான். ஓஹோ சரி. ஆனால் திமுக காரனுக்கு தெரியும் இந்த தெருவில் எத்தனை திமுக காரன் இருக்கான்னு. விசிகா காரனுக்கு தெரியும் இந்த தெருவில் மொத்தம் எத்தனை விசிகா இருக்கு, எத்தனை லேடி ஷூட் இருக்குன்னு எல்லாம் தெரியும். அதிமுகவுக்கு தெரியும் இந்த வீட்டில் திமுக இருக்கா, அந்த வீட்டில் திமுக இருக்கா, இல்லை எந்த வீட்டில் நம்ம ஆளுங்க இருக்காங்கன்னு அவங்களுக்கு தெரியும். அவங்க தேர்தல் சேகரிக்க போகும்போதே லோக்கல் ஆளுங்களை கையில் வச்சிருப்பாங்க வேட்பாளரை. அண்ணே இந்த வீடு வேணாம், இங்கே நமக்கு ஓட்டு வராது, ஒரு வணக்கத்தை மட்டும் போடுங்க, பக்கத்தில் தான் நம்ம ஆள் இருக்காங்க, பக்கத்து வீட்டுக்கு ஓன் கூட்டு போவாங்க. இப்படி தாவேக்காவை கைட் பண்ணுறதுக்கு இருக்காங்களா? அவன் வீட்டுக்குள்ளே போகும்போதெல்லாம் ஒன்று எடப்பாடி ஃபோட்டோ இருக்கும், இல்லைன்னா ஸ்டாலின் ஃபோட்டோ இருக்கும், யாரோ ஒருத்தரோட ஃபோட்டோ இருக்கும். சும்மா சன் நியூஸில் ஏதாவது விஜய் படம் ஓட்டுருச்சா நீங்கள் தாவேக்காவா, இல்லை தம்பி சேனல் மாற்றினேன் அந்த நேரம் வந்துட்டேன் வெளியே போப்பா அப்படின்னு அனுப்பிச்சி விட்ருவாங்க.